இருக்கு பாருங்க. வாசனை அருமையா இருக்கு. சாதமும் உடையாம இருக்கு பாருங்க. ஹாய், வணக்கம் நண்பர்களே. வில்லேஜ் சரவடி சமையலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன செய்ய போகிறோன்னா, நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபர் சாய் தீரன் அவருக்கு பிறந்தநாள் கொண்டாட போகிறோம். இப்போது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அன்னதானம் செய்ய சொல்லியிருக்காரு. இப்போது பார்த்தீங்களன்னா, நீங்களும் உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தால் பிறந்தநாள் கொண்டாட விரும்பினால் நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ரைட்டுங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம், வெஜிடபிள் பிரியாணி செய்ய போகிறோம். வாங்க போவோம். தூத்தி பங்க பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சமையல் செய்கிறதுக்கெல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வில்லேஜ் சரவடி சமையல் நண்பர்கள் வந்திருக்காங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு, செஞ்சிட்ருக்கோம். கொஞ்சம் பொறுத்திருந்து பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இது மீல் மேக்கரை கட் பண்ணி நம்ம ஊற வைக்கிறோம்பா. ஏப்பா மதன, வாப்பாங்க. இது எடுத்து போய் அந்த பக்கம் வை. வா இதான் அந்த கொட்டையிட இங்கே ஊற வச்சுக்கு அதை எடுத்துனா இங்கே வைப்பா. இது நல்லா கழுவிட்டு இல்லைப்பா ஊற வச்சு. சரி வை. ஏன்பா விக்னேஷ், இங்கே எடுத்து வச்சு தெரியுமா? தெரியாதுல்ல, நீ சும்மா நின்றுக்கிற, அதனால தூக்கி இங்கே வச்சு சொன்னா. இப்போ என்ன பண்ணுற, இது எடுத்து அங்கே வச்சிரு, அங்கே எடுத்து போய் வச்சிரு. சரியா போச்சா? நல்லா கத்திரிக்காய் அறுத்தாச்சா, உருளைக்கிழங்கு பீன்ஸ் ரெடி ஆகிடுச்சு, பச்சை மிளகா ரெடி ஆகிடுச்சு, உங்களோட பேஸ்ட்டு ரெடி ஆகணுமா? இப்போ பேஸ்ட்டு ரெடி பண்ணும்பா, அவ்வளோதான்ப்பா. இதோ கொத்தமல்லி, கருவேப்பிலை, என்ன பண்ணது தெரியும். கொஞ்சம் உட்காந்து வரும்போது இப்போ அரிசியை நல்லா கழுவிக்கிறோம்பா.
காய் நல்லா கழுவிக்கிறோம்பா. இப்போ பாருங்கள், கொத்தமல்லி புதினா வந்து நல்லா கழுவிக்கிறோம். எல்லாம் நம்ம நண்பர்கள் வில்லேஜ் சரவடி சேனல் நண்பருங்க எல்லாம் செய்யறதுக்கு வந்திருக்காங்க. இப்போ கற்பூரம் நம்ம கொளுத்தியாச்சு, சாமியை கும்பிட்டு ஆரம்பிக்கிறோம். நம்ம எண்ணெய் சேர்த்துன்னு இருக்கோம். பட்டை, லவங்கம், கிராம்பு, பிரிஞ்சி இலை எல்லாம் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிராம் எடுத்துன்னு நான் அடுப்பு சும்மா அப்படியே தக தக தகன்னு எரியுதோப்பா. எப்படி யாருண்ணே? நல்லா எரியுதுண்ணா. லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறோம்பா. புதினா லைட்டாக சேர்த்துக்கிறோம் பாப்பா. வதங்கிருக்க இப்போதான் வதங்கணும். இப்போ பாருங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறோம். தக்காளி இப்போ தக்காளி சேர்த்துக்கிறோம்பா. ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன் நான். கேரட்டு, பீன்ஸு எல்லாம் 1.5 கிலோப்பா. எல்லாம் சேர்த்து நல்லா கலக்கணும். இப்போ பட்டாணியை சேர்த்துக்கிறோம்பா. பட்டாணி பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோ. ஏன்னா ஈக்குவலாக போட்டால் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும். போடுறோம். அது மீல் மேக்கர்னு சொல்லுவாங்க. நான் தண்ணியிலேருந்து இருத்து போடுறேன். இருத்து சேர்த்துக்கோங்க. ஒரு 200 கிராம் அளவில் சேர்த்துக்கிறோம். வெறும் மிளகாத்தூள். வெறும் மிளகாத்தூள். இப்போ தயிர் சேர்த்துக்கிறோம்பா.
தயிர் பார்த்தீங்கன்னா ஒரு 200 ml. பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள், கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க. அப்படி சூப்பராக இருக்குது பாருங்க. மூடி விடுறோம்பா, நல்லா கொச்சி பின்னாடி பார்த்து திறக்கிறோம். சேர்த்துக்கிறோம்பா. சூப்பராக கொதிக்குது பாருப்பா. இப்போ என்ன பண்ண போகிறோம், அரிசியை சேர்த்து போகிறோம். அரிசியை சேர்த்துக்கிறோம்பா. நல்லா கலக்கி விட்டு இப்போ மூடி விடுறோம். அதுக்கப்புறம் திறந்து நம்ம டம் போட்டுக்கிறோம்பா. இப்போ மூடி விடுறோம்பா. வந்துடுச்சு, கொத்தமல்லி ஊற்றிட்டு தம் போட்டுருவோம்பா. நெய் மட்டும் போட்டு தம் போட்டால் சரியாக போயிடுது. ஊத்துறா பாருங்க, இந்த மாதிரி ஆனதான் தம் போட்டுடலாம். இப்போ 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் தம் போட்டு விட்டிங்கன்னா நல்லா வந்துடும். சூப்பராக இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குது பாருங்கள், கலராக இருக்குது பாருங்கள். வாசனை அருமையாக இருக்கு. சாதமும் உடையாமல் இருக்கு பாருங்க.
கரெக்டாக போட்டோம். சாப்பிடு. மாமா என்ன போடுறா இல்லை சாப்பிடல அப்புறம் இப்படி வரல போய் திரும்பி போடுறியா சாமி எப்படி இருக்கு சாப்பாடு சூப்பரா இல்லடா சொல்லுங்க எப்படி இருக்கு சாப்பாடு மாமா நல்லா இருக்காப்பா எப்படி இருக்கு சாப்பாடு சாப்பாடு தூத்தி பங்க பிறந்தநாள் கொண்டாட்டம் வந்து சாய்தரன் அவருக்கோசரம் வந்து அன்னதானம் செய்ய சொல்லியிருந்தாங்க. அந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம செஞ்சுருக்கோம். அப்போது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.